அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சண்டே மினி விலாக் பார்த்துருவோமா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி பண்ணலாமா, குஸ்கா குருமா பண்ணலாமா? பிரியாணி பண்ணலான்னு சொல்ல எங்க அம்மா குருமா குஸ்கா பண்ணலான்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லாங் டிஸ்கஸ்க்கு அப்புறமா சரி ஓகே இன்னைக்கு சிக்கன் குருமாவும் குஸ்கா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் குருமாக்கு தேங்காய் தக்காளி அரைச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் குருமாக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச மசாலா சிக்கனை இதுல ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சாச்சு. லாஸ்டா தேங்காய் தக்காளி அரைச்சதை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப சால்ட் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர் லாக் பண்ணி 3 to 4 விசில் விட்டதுக்கு அப்புறமா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குஸ்கா ரெடி பண்ணிடலாம். சேம் ப்ராசஸ் தான். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையுமே எண்ணெய் நல்லா தாளிச்சிட்டு டேஸ்ட் ஃபிளேவருக்காக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்டா கழுவி வச்ச ரைஸுமே ஆட் பண்ணி 1 விசில் விட்டோம்னா கம கமன்னு குஸ்காவுமே ரெடி ஆயிடுச்சு. நானே எங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சனால 1 மணி நேரத்துல கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பசியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளேட்ல குஸ்கா போட்டு அதுக்கு மேல சிக்கன் குருமா ஊற்றி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.